ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குது நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். வீக்கெண்டு வந்தாலே அது ஒரு தனி வைப்பு தான். எப்படா வெள்ளிக்கிழமை ஆகும், சாயங்காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரே குஷியாயிரும். அப்பாடி இன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்கலாம், நாளைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் என்ன, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துலேருந்தே ஒரு பயம் வந்துடும், திருப்பி மறுநாள் ஆஃபீஸ் போகணுமேனு. ஸோ இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருப்போம், வீக்கெண்டு வேறு. ஓகேவா? ஓகே, சைனாவில் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 12 டர்போ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் டு பாட்டம் எல்லா ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சைனாவில் தான் லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து இந்தியாவில் ஏப்ரல் 5 போக்கோ F5 அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஸோ தரமான ஸ்பெக்கு. ஆனால் என்ன, இதுக்கு முன்னாடி ரெட்மியோட நோட் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ ப்ளஸ் இதெல்லாம் வாங்கினவங்க ஏண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா நானும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தப்படுவாங்க. ஏன்னா இந்த ஸ்பெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க இந்த கம்பேர் பண்ணியிருக்கானுங்க எதோட, ஆப்பிள் ஐஃபோன் 14ஓட. இவங்க எதை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு தான் மேட்ரு. இப்போ ஆப்பிள் ஐஃபோன் 14 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது கேமராவிலையாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸில் இருக்கட்டும், பெஞ்ச் மார்க் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதான் டாப்பில் இருக்குது அப்படின்றது. இதில் அவங்க அந்த டிஸ்பிளேயில் உள்ள அந்த திக்னஸை பற்றி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெட்மியோட நோட் 12 டர்போ, அதாவது போக்கோ F5ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரேமுக்கும் டிஸ்பிளேக்கும் லைட்டாக ஏதோ ஒரு கோடு போட்ட மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே இருக்குது. அங்கிட்டு ஐஃபோன் 14ல் பார்த்தீங்கன்னா கண்கூட பார்க்குற அளவுக்கு இருக்குது. இதைத்தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஃபோன் 14ஓட பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாய்ஸ் இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் முடிஞ்சனே நான் கண்டினியூ பண்ணுறேன். சாரி நண்பா டிஸ்டர்பன்ஸுக்கு. ஏன்னா தப்பில் கொஞ்சம் கட்டட வேலை பார்த்துக்கனால ஜல்லிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. திருப்பியும் சவுண்ட் வரும். நான் ஜன்னலை மட்டும் பூட்டி வச்சுட்டேன். ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கம்பேர் பண்ணிங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா 6.7 இன்ச்சுக்கு ஒரு டிஸ்பிளே, அதுவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது கம்பேர் பண்ணது ஓகே தான். பட் டிஸ்பிளே கிளாரிட்டி ஐஃபோன் அளவுக்கு இருக்குமா? அது வந்து கண்டிப்பாக இருக்காது. இருந்தாலும் பெசில்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம், பாராட்டத்தக்க வேண்டியது தான். அதை நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது Snapdragon 7+ Gen 2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசரும் கூட. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நீங்கள் Snapdragon 8 சீரிஸ் கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு முந்தைய Snapdragon வெர்ஷன் Snapdragon 870 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் UFSோட 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன், LPDDR5 RAM பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவல் கேட்டகரியில் வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வைஸ் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை மல்டிமீடியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் டாஸ்க்கை தக்க வச்சுக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் வந்து நல்லா பண்ணும். இதை இவங்க சாஃப்ட்வேர் லெவலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து பார்த்திங்கன்னா அமையும். ஸோ ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது இந்த பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக கேமரான்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, அப்புறம் ஒன்றுத்துக்கு உதவாத அந்த 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. டூயல் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதாவது பவர் பட்டனில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கும். 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ், ப்ரைமரி சென்சார் வந்து நல்லா இருக்குது, பேட்டரி ஓகே. Android 13 பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. போக்கோ F5ன்ற பேரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓவராலாக இந்த ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்து. 25 வரைக்கும் இவங்க லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை எல்லாருமே வாங்கலாம். 25,000 ரூபாய்க்குள்ளே இவங்க வந்து லான்ச் பண்ணும்போது போக்கோ F5னாலே பார்த்தீங்கன்னா போக்கோ சீரீஸில் ரொம்ப ரேட்டுன்றது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெட்மியோட நோட் 12 ப்ரோ சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30, 28 அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இவங்க 25க்குள்ளே கொண்டு வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
அப்படி 30லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8 சீரிஸில் உள்ளதை சூஸ் பண்ணிடுங்க. 30,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 25 அந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா கார்டு ஆஃபர்லாம் போட்டு வாங்க முடிஞ்சால் தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். போக்கோ F5ன்ற பேரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏப்ரல் 5 பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இது வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ரேட்டுக்கு வருது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிவு பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸில் நாடு CE சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நாளைக்கு என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ட்விட்டர் இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவான ரீல்ஸ், பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் வரும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. முக்கியமாக டெலிகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா டெலிகிராமில் நமக்கு எக்கச்சக்கமான நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நீங்கள் நினைக்கணுன்ற வாங்கணும் விருப்பப்படுற ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு என்ன நெகட்டிவ், என்ன பாசிட்டிவ், எப்படி வாங்குனீங்க, எதுவும் ஆஃபரில் வாங்கினீங்களா, என்ன ஏதுன்ற இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஏன்னா அதில் ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சு நிறைய குறையெல்லாம் தெரிஞ்சு தான் வாங்கியிருப்பீங்க. அப்படின்றப்ப நீங்கள் வாங்கிட்டு ஏமாற மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மாடல் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஒரு மாடலுக்கு போவீங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராமில் வாங்க, குரூப்பில் எல்லா நண்பர்களும் டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்கும். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.